சூர்யா சார் கேட்கும்போது இந்த ஷாட்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஸ்பெஷலாக கேட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க, இவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதுல அவங்களுக்கு ஒரு டைலாக் இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம்னு போட்டி இருக்கும் ஒருத்தருக்குள்ள இல்லையா. அதனால சூர்யா சார் கேட்கும்போது வடிவேல் சார் யதார்த்தமா சொன்னது இந்த ரிகர்சல் பார்த்துட்டு இருக்கும்போது, சித்திக் சாருக்கு தமிழ் தெரியுமே தவிர ரொம்ப டீப்பா தெரியாது. இந்த ஆணியே புடுங்க வேணாம்னு எல்லாரும் சுத்தி இருக்கவங்க நிஜமா சிரிச்சுட்டாங்க. எல்லாரும் சிரிச்சிட்டாங்கன்னா அப்போ டைலாக் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கோகுலகிருஷ்ணா அவங்க கோஆர்டினேட்டர் கணேஷ் சாரை கூப்பிட்டு கேட்கும்போது இல்ல அவர் சும்மா கிண்டல் பண்றக்கா சொல்றாரு. இல்ல கிண்டல் பண்ணுங்க, இல்ல அது வேணாம் நம்ம சீனுக்கு போலாம்னு சொன்னேன். சித்திக் சார் சொல்லிட்டாரு இல்ல கண்டிப்பா இந்த டயலாக் இந்த படத்துல வைக்கிறோம், ஆணியை புடுங்க வேணாம். எனக்கு அதை ரிசீவ் பண்ண முடியல, ஆனா எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. எனக்கு அது டீப்பா தமிழ் தெரியலனா கூட எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, கண்டிப்பா அதை வைக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா நீங்க ஆணியே புடுங்குவானு உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் எல்லாரும் அவங்கவுங்க அன்றாடம் பயன்படுத்துற வார்த்தைகள். அன்னைக்கு வடிவேல் சார், வடிவேல்ன்ற ஒரு ஜாம்பவான், வடிவேல்ன்ற ஒரு ஜீனியஸ் உருவாக்குன அந்த ஒரு வித்தை தான் ஆணியே புடுங்குவானான்றது. நிறைய விஷயம் அந்த மாதிரி அப்ரெண்டிஸ் அப்படின்னு ரெண்டுக்கான வித்தியாசங்கள் அவர் சொல்லி அவங்க ஒரு பயிற்சி நிலையில இருக்கவங்க தானே, பெயிண்ட் அடிக்க தெரியாதுல்ல, அதுக்காக சொல்லி அதுக்கான ஆங்கில வார்த்தையை சொல்லி சொல்லுங்க திட்டுங்க அப்படின்ற மாதிரி சித்திக் சார் சொல்றாரு. இது வடிவேல் சார் பொதுவாகவே ஒரு ஃபன்னா தான் பேசுவார். அவரு சரியான உச்சரிப்பு இங்கிலீஷ் அவர் உச்சரிச்சுட்டாருன்னா அவர் காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாது இல்ல. அதனால வேணும்னே ரிகர்சல் பார்க்கும்போது அதை மாத்தி சொன்னார். அப்ரெண்டிஸ்ன்றதை மாத்தி அவர் ஃபன்னா சொல்லணும்னே சொன்னார். சொன்னோன்னே இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன், கரெக்டா சொல்றேன், இப்போ டேக் போலாம்னு. இல்ல டேக் ஓகே, நீங்க தப்பா சொன்னதுதான் காமெடி அப்படின்னு. இது மாதிரி அந்த படத்துல சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஸ்பாட்ல ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அந்த ஸ்பாட்ல கிரியேட் ஆன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. அது ஒட்டுமொத்த பேப்பர்ல சித்திக் சார் அங்கிருந்து எழுதிட்டு வந்தது, அதுக்கு முன்னாடி பண்ணது, அந்த விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மேஜிக் கிரியேட் ஆனச்சு பாருங்க. அந்த மேஜிக் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் நான் பண்ணணும் நீ பண்ணணும்னு போட்டி போட்டு எல்லா நடிகர்களும் பண்ணணும்னு ஒரு மேஜிக் கிரியேட் ஆச்சுல. அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட காமெடியா இருந்தது. கரணம் தப்புனா மரணம், இது யாரு ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் பயங்கரமா போட்டி இருக்கும். சில இடங்கள்லாம் வடிவேல் சார் தென்னர அடிச்சிருவாரு, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எல்லாரும் தென்னர அடிச்சிருவாரு, பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. விஜய் சார் விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது ஆக்சுவலி கேமரா ரெடி, அது ஆக்ஷன் சொல்லி சிரிச்சது கிடையாது. விஜய் சார் சிரிக்கிற மாதிரி வடிவேல் அந்த இதுல விழுந்துருவாரு, அந்த கரியில விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த விஜய் சார் நிஜமாவே உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தார். கேமராமேன் அதை கேப்சர் பண்ணார், அவ்வளவுதான். இது மாதிரி சினிமாவில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். இது மாதிரி நிறைய அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். விஜய் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப யார்ட்டையும் எது பேச மாட்டார். அவர் மைண்ட்லேயே அந்த டான்ஸ் ரிகர்சல் எல்லாமே மைண்ட்லேயே பண்ணி பார்த்துட்டே இருப்பார். எல்லாரும் அவர்கிட்ட காலைல போய் வணக்கம் வைக்கும்போது திரும்பி வணக்கம் வைக்க மாட்டார், ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் டயலாக் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் எல்லாமே மைண்ட்லேயே பார்த்துட்டே இருப்பார், மைண்ட்லேயே பார்த்துட்டு ரிகர்சல் பார்த்துட்டே இருப்பார். நான் காலையில் ஒரு 7 மணிக்கு கால் சீட்டு சொன்னா 6:30 மணிக்கு விஜய் சார் வந்துருவாரு. அவர் 6:30 வந்தாரா, நான் 6 மணிக்கு வரேன்னு சொல்லி இப்படி எல்லாருக்கும் போட்டியா இருந்து மிக அற்புதமான ஒரு படமா இது உருவாச்சு. இன்னைக்கு பிறந்த நாளான இன்னைக்கு நிகில் சார் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நன்றி சார். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை மூலம் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு திரைப்படம் மறுபடியும் ரீலீஸ் ஆகும்போது இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறது எனக்கு வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது. நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது. அதில் முதல்ல ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கோல்மால் ப்ரொடியூசர் 2 பேரும் மொரிஷியஸுக்கு போயிருக்கிறேன். டூர் மாதிரி போயிட்டு வருவோம் நாங்கள் மொரிஷியஸ். எல்லாம் கேட்பாங்க என்னையா மயிலாப்பூர் போகிற மாதிரி போயிட்டு வரி அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன்குமார் தான் இயக்குனர். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு. இவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு அவங்க 4 லட்சம் ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது. சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளி டைலாக் எழுத விட மாட்டார். அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கும்போது அவர் வடிவேல் சொன்ன சிரிச்சதை பார்த்து சொல்லிட்டாரு. ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும். ஏன்னா நான் அவரோட டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணவேன் பாஸ்கர் ராஸ்கலில். ஒரு டைலாக் கூட அவர் வேறு டைலாக் சொல்ல விட மாட்டார். எந்த டைலாக் வேணான்றவார், எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்ட்டுவார். அதில் ஆணியை பிடுங்கவான டைலாக் சித்திக் சார் கோகுலகிருஷ்ணா எழுதின டைலாக் தான். அதில் வடிவேல் சொன்ன டைலாக்லாம் கிடையாது. தவறான ஒரு செய்தியாக போச்சது. ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிற அண்ணாலும் தெரியும், ஒரு டைலாக் கூட அவர் எழுத விட சொல்ல விட மாட்டார். ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில். பிரமன்ராஜ் சார் கேட்பா, டேய் நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வார். நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன். ஒன்று கட்டு அப்படின்ட்டார் டேரக்டர். என்ன இது டைலாக்கு? அவர் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார் இது ஒரு மாதிரி கழுத்து ஜோக்கு சார் அப்படி. அதெல்லாம் வேணான்ட்டா. இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ். சரி வச்சு தொலைங்க அப்படின்னு வச்சுட்டு போனார். அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக். அது கூட சிம்பு இருக்கார், டிஆர் சன்னு,
அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டைலாக் தான். சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணியம் பிடுங்கானோட ரொம்ப பிடிச்ச டைலாக்கு ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி சித்திக் சாரை பொறுத்தவரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர், எவ்ரி திங் இஸ் இஸ் மைண்டு. ஒன்று கூட வெளியிருந்து எடுக்க மாட்டார். அதே மாதிரி கோகுலகிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார். படிக்கும் ஒரு வார்த்தை விட்டோட திருப்பி எழுதி சொல்லுவார். அதுவே பாஸ்கர் ராசல் நான் டைலாக் ரைட்டர் அவர் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார். அற்புதமான ஒரு திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யா நானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் பழகிட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் வந்து உடுமலைப்பேட்டில் ஷூட்டிங், ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு, அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைக்கானல் மேலே நடக்கும். நைட்டு இங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போனோம். அங்கே போய்ட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வரணும். அவ்வளோ பிஸி. அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லு, இது கேட்குறது தான் என் வேலை. உடனே நான் அங்கே போய் மேடம் சூர்யா அபவுட் யூ ஆஸ்க், எனக்கு பாதி இங்கிலீஷ் தான் தெரியும் சொல்லி முடிச்சாங்க. அவங்க எஸ் தேங்க்யூ அப்படின்வாங்க. மறுபடியும் போகும்போது என்னை பற்றி சொல்லுங்கன்னு நான் கேட்டு வந்தேன்ப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு. பயங்கர சந்தோஷம் 2 பேருக்கும். இவரோட தூது போயிட்டு வந்து வேலையை ஆரம்பித்தோம். வேறு அதை விட பெருசாக ஒன்றும் இல்லை சாதிக்கிறதுக்கு இல்லை. அப்படி காதலை வளர்த்த ஒரு படம் அது. அந்த படம் மட்டும் இல்லை, அமர்கலத்தில் அப்படி தான். ஷாலினி அஜித்தை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரியாது. நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அஜித்துக்கு. அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, நான் ஃபேமிலிக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், புரியுதா? ஏன்னா சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மானிட்டரில். என்ன அவன் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறான், வாங்க அவன் கூப்பிட்டாரு. என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறேன். என்ன அட்வைஸ்? இல்லை இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ண வேணாம் அப்படி. பாவி ஷாலினி லவ் பண்ணுறாங்க, அடுத்த மாதம் கல்யாணம், உனக்கு படம் வேணுமா வேணாமா இதோட போயிடு மிரட்டினார். அதோட வாய முன்னோன்னா நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம். அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து ரசித்து பண்ணார் டைரக்டர். அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட். அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரும் இழப்பு. ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கேரக்டர் கிரியேட்டே பண்ண முடியும். நேசமணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார். அது வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில். அதே மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார், சூர்யா பண்ணார், விஜய் பண்ணார், ஓகே, ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் கண்ணா செலக்ட் பண்ணிப்பாங்க, அதுதான் கரெக்டுன்னாரு. ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார். இஸ் எ டைரக்டர், ஆக்டர், ரைட்டர். அதனால் நானும் டைரக்டர், ஆக்டர், ரைட்டர்னால அது ரொம்ப அவருக்கு பிடிச்சி போச்சு. அதனால் அவர் சொன்னார், நீ கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணிங்கன்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பாதிச்சு. இப்போ பாருங்கள் 23 வருஷம் கழித்து மறுபடியும் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு எல்லாம் வைக்கிறோம்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் வருந்தாலும் சொன்னாங்க, நான் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தேன். இப்போ தான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு இப்போ தான் வெளியில் லீக் ஆகுது. ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா ஏன்னா நம்மளை பார்க்கும்போது அப்படி பெருசாக பார்க்குறாங்க. இவர் என்ன இப்படியா இருக்கிறாரு, இன்னும் ஒரு வயசாக மாட்டேங்குது, கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க. நான் இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க, சார் வயசாகிடுச்சுல்ல இன்னும் என்ன இந்த மாதிரி சட்டையை போட, இல்லைம்மா ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு. அதனால் நல்ல ஒரு படம், திரைப்படம் என்றைக்குமே இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள் சினிமாவுக்கு வர்ற காலத்தில் என்னை கேட்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்னன்னு. காதலுக்கு நேரமில்லை, ஊட்டி வர ஒருவன்னு சொல்லுவோம். அந்த 2 படமும் இப்பவும் பார்த்தாலும் எவ்வளோ வேணால் சிரிக்கலாம். அது மாதிரி இப்போ சிரிப்பதற்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ நான் ஷூட்டிங்லாம் போகும்போது எங்களை வெளியே அவுட்டோர் பொம்பளை கேட்பாங்க, என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்றீங்களே சார், சிரிச்சு ரொம்ப நாளாச்சு சார், தியேட்டருக்கு வந்தால் அப்படியே சார் உயிர் எடுக்கிறீங்க. நான் சொன்னேன், அப்படி தான்ப்பா ஆகிப்போச்சு, மாறி போச்சு. ஏன் சார் நீங்கள் டைரக்ட் பண்ணக்கூடாதுன்னாங்க. நான் சொன்னேன், டைரக்ட் பண்ணலாம், ஆனால் டைரக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரக் விற்கணும், இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும், இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும். அப்படி ஆகிடுச்சு. இப்போ நல்ல ஒரு கதை, சென்டிமெண்ட்டு, சிரிப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் இந்த படம் நிச்சயமாக தியேட்டரில் பெரிய லெவலில் போகணுன்னு இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அது சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குது. இந்த கடிகாரம் உடைக்கிற சீன் இருக்கு இல்லையா, அந்த சீனில் கடிகாரம் உடைச்ச உடனே விஜயோ சூர்யாவோ சிரிச்சிருவாங்க, அவ்வளோதான். அது மறுபடியும் அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும். மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி போட்டோடனே ஐயோ பிடிக்கலன்னா டம்மல் உடஞ்சோன்னு சிரிச்சிடுவாங்க. இப்போ கூட படம் பார்த்தீங்கன்னா விஜயும் சூர்யாவும் அப்படி திரும்பி நின்று சிரிச்சிட்ருப்பாங்க பார்க்கறதுக்கு. அதனால் அந்த படம் அந்த ஷாட்டுக்கு அவ்வளோ. அதே மாதிரி வடிவேலுக்கு தலையில் சுற்றி போட்ட ஷாட் ஒரு காமெடி. அது ஒரு சாஃப்ட் ஃபுட்டு தான். தலையில் போட்டால் வலிக்கும், லைட்டாக போட்டாலும் வலிக்கும்ல.
டைரக்டர் டைலாக் ஆகிட்டார் கோபாலகிருஷ்ணா, நடு மண்டல் நச்சுன்னு போட்டான்னு. அது நடு மண்டல் விட மாட்டேங்குது, இங்கே விழுது இங்கே விழுது இங்கே விழுது. அவன் வடிவேல் கேட்குறான், டேய் என்னடா வேணுன்ட்டே பண்ணே, நானா பண்ணுறேன், அது தானே அப்படி விழுதுப்பா, அது சாப்பிட்டு விடு, ஸ்ட்ரெயிட் வெயிட்டெல்லாம் டக்குன்னு போகும், இது சைடில் போகுது. அது மாதிரி நடந்தது. அதேமாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பழகுவார். அந்த ஷூட்டிங் வர்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. நம்மளாம் போய் முதல்ல டைலாக்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு என்னமோ அதை ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருப்போம்ல. அவர் அதெல்லாம் பண்ண சைலண்ட்டாக இருப்பார். வந்து ஸ்பாட்டில் நடித்தார்னா அற்புதமாக நடிச்சுட்டு போயிடுவார். அது எப்படி தான் அவருக்கு அவர் அந்த பான் கிஃப்ட்னு நினைக்கிறேன் அவர். அதே மாதிரி ஆமாம், பான் கிஃப்ட் அவருக்கு. அது மாதிரி டப்பிங் கூட சரி, நான் போனால் ஒரு டப்பிங் வந்து ஒரு லூப் வந்து ஒரு 4 தடவை பேசுவேன். ஆனால் அவர் அப்படி இல்லை, ஒரே தடவை பார்ப்பார், கரெக்டாக பேசுவார் டப்பிங்கை. அவர் எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட் டப்பிங். அவர் எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள் சிவாஜி கணேசன் மட்டும் தான் அப்படி பேசிட்டுருக்காரு. அவர் மட்டும்தான் ஒரு தடவை போட்டுட்டு அப்படி பார்த்தாருன்னு வச்சுங்களேன், போடுறா ரீலன்னுவார், போட்டால் படைப்பாடலாம் போட்டான்னா ஒரே டைம் தான் கரெக்டாக பேசுவார். அது மாதிரி விஜய் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர், அற்புதமான கேரக்டர். அதே மாதிரி ஒரு பந்தாலாம் கிடையாது, எங்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவார், சந்தோஷமாக இருப்பார். எந்த இடத்துலையும் நான் ஒரு ஹீரோ, நீ காமெடி அப்படிலாம் பழகவே மாட்டார். ரொம்ப அற்புதமான ஒரு பழகர்கள். அது தேவயானி மேடத்துக்கு சொன்னோம்னா ரொம்ப முதல்ல ஜோதிகா தான் போட்டாங்க அந்த கேரக்டரில், அப்புறம் சிம்ரனை போட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் தேவயானி தான் நடித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக்கு இருக்குது, அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட். காதல் கோட்டையில் ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா படமும் நடித்த படம்லாம் ஹிட்டு. அதனால் ரொம்ப அவங்களும் இந்த படத்தில் பெரிய பங்காயிட்டிருக்கு. அந்த கோபம் படுற சீன்லாம் இந்த பாட்டு பார்த்துருப்பீங்கள, அந்த டென்ஷன், அந்த சாங்கை அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி.